சங்கீதம் 102 17 வசனம் வேகமாய். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். அவர்களின் மன்றாட்டை அவர் அவமதியார். நம்முடைய மன்றாட்டு அவமதிக்கப்படுவதில்லை. நம்முடைய ஜெபங்கள் அவமதிக்கப்படுவதில்லை. உன் கண்ணீரின் நாட்களை கண்டேன். உன் வேதனைகளை என் துருத்தியில் நிரப்பி வைத்துள்ளேன். உன் வேதனைகளோ பெருகிற்று. ஆனால் நான் என்றும் உன்னுடைய வேதனைகளை தீர்ப்பதற்காக உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். ஆமேன், ஆமேன். அதனால தான் சங்கீதம் 102 17 என்ன சொல்லுகிறது? திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். அவர்களின் மன்றாட்டை அவர் அவமதியார். யார் அவமதிக்க மாட்டார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஓ பரிசுத்த ஆவியே, வலது கருத்தை உயர்த்தி, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு மகிமை, இயேசுவே உமக்கு மாத்திர மகிமை. அதனால தான் சங்கீதம் 119 147 சொல்லுகிறது, வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகிறேன், உம் சொற்களில் நம்பிக்கை வைக்கிறேன். திக்கற்றவர்களாகிய நாம் எப்பொழுது மன்றாட சொல்கிறாரு? வைகரையில் வந்து உதவிக்காக. ஏனென்றால் திக்கற்றவர்களின் மன்றாட்டுகளை அவமதிக்காதவர். ஆமென். திக்கற்றவர்களின் மன்றாட்டுகளை அவமதிக்காதவர். அவருடைய வேண்டுதல்களை என்ன செய்வார்? கருத்தாய் செவி சாய்க்கிறவர். அதனால தான் சொல்கிறாரு, நான் வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக. ஏனென்றால் திக்கற்றவர்களின் ஜெபத்தை கேட்கின்றவர், அவருடைய ஜெபத்தை அவமதிக்காதவர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் துன்புற்று இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், எனவே நான் உம்மிடம் வந்து உதவிக்காய் கதறினே. அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே. உமது காருண்யத்தால் தூக்கினீரே, நாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினே. அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே. நீர்தானையா. ஆமென், ஆமென், ஆமென். பாட்டு புக்கு இருந்தால் தான் பாட்டு வருமா? ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் உட்காந்தினா அழகாக வரும். நம்ம உடனே பாட்டு புக்கை தேடி போகக்கூடாது. ஆவியான உன் வாயில் வந்துட்டா பாட்டு தன்னால் வரும். ஜோஷுவா என்ன அழகாக பாடுது, அவருடைய குரல் என்ன மகிமை. ஜோய் ஆண்டனுடைய குரல் அழகாக இருக்குது. அவன் போல்ட் ஆகிட்டான், கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் என்ன ஆகுது, என்ன ஆயிடுச்சு, மோல்ட் ஆகி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆனால் அவனால நல்லா பாட முடியும். ஆமேன். ஆண்டவர் இன்னைக்கு பாரு 5 3 4 ஆம்பளைக்கு நாங்கள் மெஜாரிட்டி இன்னைக்கு. அல்லேலூயா. நீங்களாம் ஒரு வாரமாக ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே நாங்கள் ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டோடைய சிசிடிவி கேமராவில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் யாரும் ஆக்ஷன் பண்ணால் நாங்கள் டபுள் ஆக்ஷன் ஆயிடும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. நாங்கள் இந்த வாரம் எத்தனை ஆம்பளைக்கு இருக்கிறோம்? எத்தனை ஆம்பளைக்கு இருக்கிறோம்? 5 ஆம்பளைக்கு இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுர் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. அல்லேலூயா. அதனால தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. எபிரேயர் 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 எத்தனை அதிகாரம் இருக்குது? 14 எபிரேயர் எத்தனை அதிகாரம் இருக்குது? சீக்கிரமாக. இப்போ எரேமியா எடுங்க. சீக்கிரம் எடுங்க. எரேமியா 15:16. எரேமியா 15:16. ஆமேன். ஆண்டவர் கூறுவது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உன் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அப்போ அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வைகரையில் வந்து விழித்திருந்து காத்திருந்து. ஏனென்றால் துயரத்தில் இருக்கின்ற திக்கற்றவர்களின் ஜபத்தை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார், அவமதிப்பதில்லை. திக்கற்றவர்களின் ஜபத்தை அது யாராக இருந்தாலும், திக்கற்றவர்கள் யாரெல்லாம் இருக்க முடியும்? அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா? விதவைகள், அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற பிள்ளைங்க, தாய் தகப்ப இல்லாத பிள்ளைங்க, தாய் தகப்பனுடைய ஆறுதல் கிடைக்காத பிள்ளைங்க, அவங்கெல்லாம் யார்? திக்கற்றவர்கள் கூட்டத்தில் தான் வராங்க. அவருடைய மன்றாட்டுகளை அவர் புறக்கணிக்க மாட்டார், அவருடைய வேண்டுதல்களை அவமதியார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். அதனால தான் சொல்கிறது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15:19 சொல்லுது. எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ திரும்பி வந்தால் முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். நீ திரும்பி வந்தால், நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள். நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். கரண்ட் போயிடுச்சுன்னு என்ன செஞ்சோம்? ஃபேன் சுவிட்ச் போட சொன்னோமா? இல்லையே. உக்காருங்க. இதுதான் நம்மளுடைய வீக்னஸ். அல்லேலூயா. கரண்ட் இல்லாத போது பேசாமல் இருந்தோம். வசதி வந்தது உடனே வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். வசதியை தேடி ஓடாதீங்க. ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு. ஃபேன் இல்லாமல் இருக்க முடியும், ஃபேன் இருந்தாலும் இருக்க முடியுமா? ஃபேன் இல்லாமல் இருக்கிறது தான் நிறைய அபிஷேகம் கிடைக்கும். அல்லேலூயா. ஃபேன் வச்சுட்டு பாட்டு பாடினா அபிஷேகம் குறைஞ்சிரும். ஃபேன் இல்லாமல் ஜெபிக்கும் பொழுது தான் அபிஷேகம் அக்கினியாய் வரும். அல்லேலூயா.
அக்கினி நாவாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நாவாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசு